Hello viewers, welcome to my channel. Wishing you all a very happy and prosperous new year. இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலுக்காக நான் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேங்க, காலா ஜாமுன். அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. 200 grams கோவா, சாஃப்ட் கோவா இதை எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் 65 grams எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் ரவா. இப்போ இந்த ரவா எதுக்குன்னா, காலா ஜாமுனில் ஒரு டெக்ஸ்டர் இருக்குங்க, குறை டெக்ஸ்டர். இந்த ரவை அதுக்காக தான் போடுவாங்க. வேற குலாப் ஜாமுன் சாஃப்டாக இருக்கும், அதில் ரவையெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, இங்கே காலா ஜாமுனில் சேர்ப்பாங்க. இப்போ இந்த பன்னீரை நம்ம ரவையோடு சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும், லம்ஸ் இல்லாமல். கூடவே 2 பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணுங்க, எந்த கட்டி இல்லாமல். நல்லா இது போல் பாம் வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி நல்லா இப்படி நீட் பண்ணணும். இப்போ இந்த பதத்துக்கு, இப்போ கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கோவாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடணும். நல்ல ஈவனாக பிசைஞ்சிக்கணும். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு ஜாமுன் கிடைக்குங்க. ஸோ பிசைகிறதுல தான் இருக்குது. ஸோ இது போல் நல்லா இப்படி பிசைஞ்சு விடணும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் மைதா இதோட சேர்த்து இன்னும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக தான் இந்த மைதாவை நம்ம ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சியாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சிரப் ரெடி பண்ணிடலாம். ஜீரா 250 grams, ஒரு கப்பு சுகர், அதாவது ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன், அது 250 grams அளவு. அந்த கப்பில் 3/4 தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 4 ஏலக்காய் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். இது கம்பி பதம் எதுவுமே தேவையில்லைங்க, சர்க்கரை கரையிற வரைக்கும் அதை காய்ச்சிட்டாலுமே போதும். அதே நேரத்தில் ஸ்டிக்காக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த சிரப்பு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் குலாப் ஜாமுன், காலா ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் இந்த நட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம் 4 பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 கேஷ்யூ கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே கொஞ்சம் ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இந்த நட்ஸோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதில் ஒரு டீஸ்பூன் கோவா எடுத்துக்கலாம், அந்த குலாப் ஜாமுன் மாவு. இப்போ இந்த நட்ஸோடு இந்த மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். கூடவே நான் ஒரு 2 பிஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னு விட்டுடலாம். இப்போ இந்த மாவை 2 பாகமாக நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஆஃப் பிளெயினாக சுட போகிறேன், மீதி ஆஃப் நான் ஸ்டஃப் பண்ணி சுட போகிறேன். ஸோ இப்போ இது சின்ன உருண்டையாக எடுத்து நல்ல பாம்பில் நல்லா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம நல்லா ரோல் பண்ணிக்கணும், கிராக் இல்லாமல். நல்ல ஈவனாக எடுத்துக்கலாம் பால்ஸு. இது போல் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த ரோல் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ரோல் வேணும். சப்போஸ் அது ரொம்ப வராதவங்க இது போல் கிண்ணத்தில் இப்படி போட்டு நான் கொஞ்சம் ரோல் பண்ணி இப்படி கிண்ணத்தில் இப்படி சுழட்டி விட்டோம்னா நல்லா அழகாக ரவுண்டு கிடைக்குங்க. இது ஒரு சின்ன டிப்பு. ஸோ இது போல் அந்த ஃபஸ்ட்டு மாவு நான் பிளெயினாக ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த செகண்ட் பேட்ச் நான் ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை ஒரு உருட்டை பண்ணி இதை கொஞ்சம் அப்படி டெப்த்து கொடுத்து நடுவில் இந்த ஃபில்லிங்கை நம்ம அதில் வைக்க போகிறோம். அதை அப்படி வச்சு இப்போ அந்த தம்பில் அது ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த மாவு எல்லாத்தையும் சைட்லேருந்து எல்லாம் இப்படி சேர்த்து கொழுக்கட்டை நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மெதுவாக ரோல் பண்ணி வச்சுக்கலாம். கிராக் இருக்கக்கூடாது முக்கியமாக.
கொழுக்கட்டை நம்ம எப்படி பூரணம் வச்சு பண்ணுவோமோ அதே ஸ்டைல் தாங்க, அந்த பதம் தான். இது போல் தம்பில் நான் ப்ரெஷர் கொடுத்து அமைக்கி இப்படி சைடு மாவெல்லாம் ஒன்றா சேர்த்து க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இது பிளெயினாக, அது வந்து ஸ்டஃபிங், அவ்வளோதாங்க. இப்போ அது நான் எடுத்த ரேஷியோவுக்கு 20 ஜாமுன் வந்திருக்குது, 20 பால்ஸு. இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றி அது ஹீட்டு எப்படி பார்க்கணுன்னா, ஒரு சின்ன பால் அப்படி உருட்டி இப்படி போட்டுட்டோன்னா அதில் அந்த பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ இது மீடியமான ஹீட்டு, ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப மிதமான ஹீட்டில் தான் நம்ம இப்போ அதை பொரிச்சு எடுக்கணும். ஸோ இப்போ அதை நம்ம சைடில் ஒன்றா மெதுவாக போடுங்க. இப்படி போட்டுட்டு நம்ம இமீடியட்டாக அதை சுற்றி கிளறி பொரிச்சு எடுக்கணுங்க. அப்படியே விட்டுறக்கூடாது. இப்படி சுற்றி அதை சுற்றிக்கிட்டே இருந்து அது அப்போ தான் அந்த எல்லா பால்ஸும் அது ஈவனாக வேகும். அப்படியே விட்டுட்டோம்னா அந்த அடி போர்ஷன் மாத்திரம் தீஞ்சு போயிடும், மேலே வேகாது, உள்ளேயும் வேகாது. ஸோ இப்படி சுற்றி இப்படி நம்ம அதை பொரிச்சு எடுக்கணும். ஸோ இந்த கலருக்கு நம்ம சிம்மிலேயே வச்சிடலாங்க, ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாது. நல்ல ஹீட் ஆகிடுச்சுன்னா நல்லா கண்ட்ரோல் குறைச்சிடுங்க தீயை ஃபுல்லாக. இப்படி மெதுவாக சைடில் விடுங்க பால்ஸை, தொப்புன்னு போட்டுறக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்படி விட்டு இப்படி சுருட்டி இப்படி ரொட்டேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அது எல்லா பால்ஸும் ஈவனாக வேகும். ஸோ இது போல் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நம்ம இந்த ஃபஸ்ட்டு சிரப்பு, இப்போ செகண்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு அதுக்கு ஒரு சிரப்பு இதே ரேஷியோவில் பண்ணி வச்சுருக்கேன். இதே ரேஷியோ தான் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளெயினுக்கும், ஏன்னா ரெண்டும் ஒன்றா போட்டுட்டா நமக்கு ஸ்டஃபிங் எதுன்னு தெரியாது இல்லையா, அதுக்காக இது ஒரு செப்பரேட் சிரப்பு, இதே ரேஷியோவில் இன்னொரு சிரப் பண்ணி இப்போ இந்த ஸ்டஃபிங் பொரிக்கிறோம் இந்த பால்ஸு, அதுக்கு செப்பரேட் இதே ரேஷியோ பண்ணி அதில் சேர்த்துடலாம் ஜீராவை. அதே ப்ரொசீஜர் தாங்க, போட்டு அப்படியே சுழட்டி தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டஃபிங் உள்ளெல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணதும் உள்ளுக்குள்ளே இப்படி சுழட்டி பண்ணால் உள்ளே இருக்கிறதும் வெந்துடும். ஸோ இப்போ இது இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண இதுவும் இதே மொத்தமாக எல்லாம் இதே போல் ப்ரொசீஜரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக சைடில் போடுங்க, பாலில் உருட்டி சைடில் அப்படி சரிகிற மாதிரி போட்டு விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் எடுத்த ரேஷியோக்கு 10 பிளெயினு 10 ஸ்டஃபிங் வந்ததுங்க காலா ஜாமுன். நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இது பிளெயின், பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது நான் செஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் ஊறினது தாங்க. இது இன்னும் நீங்கள் டைம் எடுத்து ஊற விட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். இது ஸ்டஃபிங், பிளெயினு, இது ஸ்டஃபிங். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.